welcome to Study with Scarlett YouTube channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா trick to find bond order. Okay, so நம்ம எல்லாருக்குமே தெரியும் chemical bondingங்கிற சாப்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பான சாப்டர். ஸோ அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும், பாண்ட் ஆர்டர், ஹைப்ரிடைசேஷன், ஷேப் அந்த மாதிரி. ஸோ அதில் நம்ம ஒவ்வொன்றுக்கா ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாண்ட் ஆர்டருக்கு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பாண்ட் ஆர்டரோட கண்டுபிடிக்கிற ட்ரிக்ஸ். ஓகே, ஸோ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிற ட்ரிக்ஸ்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்பர் பண்ணணும். 1 to 20 வரைக்கும் நம்பர் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி 11 12 13 14 15 16 17 18 19 and 20. ஸோ இதே மாதிரி 1 to 20 வரைக்கும் நம்பர் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. இது நான் உங்களுக்கு நீட்டாக சொல்லி தரணுங்கிறதுக்காண்டி போட்டது. பட் உங்களுக்கு என்ன மாதிரி வேர்ட்டிக்கலாக போடனாலும் போட்டுக்கோங்க, டேபிள் ஹரிசாண்டலாக போடனாலும் போட்டுக்கோங்க. எனிதிங் இஸ் ஃபைன், ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி. வெயிட் அ செகண்ட். ஓகே, ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி கிளியராக இந்த டேபிளில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கும் போது. ஓகே, ஸோ நான் இப்போ என்னோடய மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கிடுதேன். 19 and 20 மட்டும் நம்ம இப்போ கரெக்டாக எழுதிக்கலாம். 19 20 and this is 80 and இந்த டேபிள் கொஞ்சம் இப்படி. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சு பார்த்தீங்கன்னா நம்பரிங் பண்ணணும். 3 இடத்துல 0 போடணும். அது 4ல் ஒரு 0, 8ல் ஒரு 0, 20ல் ஒரு 0. ஓகே, ஸோ 4 8 20 3லையும் 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் வைஸில் எழுதணும். ஓகே, ஸோ அந்த ஆர்டர் வைஸ் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். 0.5 0.5 1 அந்த மாதிரி. ஸோ இங்கே 0.5 எழுதுங்க, இங்கே 1 எழுதுங்க, அண்ட் இங்கே அகெயின் 0.5 எழுதியாச்சு. ஓகே, யா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து நீங்கள் இன்னொரு இது மாதிரி 0 போட்ட மாதிரி இன்னொரு ஹையஸ்ட் நம்பர்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன். 2.5 ரெண்டு இடத்துல வரும். தட் இஸ் 13க்கும் 14க்கும். ஸோ ஐம் சாரி 13க்கும் 15க்கும். ஸோ 13லையும் 15லையும் 2.5 எழுதிக்கோங்க. ஸோ 2.5 13லையும் 15லையும் எழுதுனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். ஓகே, ஸோ இந்த 2.5 0.5 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. அப்போனா இங்கே 2 வரும், இங்கே 1.5 வரும், இங்கே 0.5 ஐம் சாரி இங்கே 1.5 அடுத்து இங்கே 1 வரும், அண்ட் தென் இங்கே 0.5 வரும். அதே மாதிரி இதையும் இந்த சைடு டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ 2.5 அண்ட் இங்கே உங்களுக்கு 2 வரும், அண்ட் தென் இங்கே உங்களுக்கு 1.5 வரும், இங்கே 1 வரும், இங்கே 0.5 வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதணும்னா அண்ட் ரிமைனிங் உள்ள கேப்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஹையஸ்ட் ஆர்டர் எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் வந்து 14ல் வந்து 3 வரும். ஓகே, ஸோ ஹையஸ்ட் நம்பர் 14 3 வந்துருச்சு. தென் ரிமைனிங் உள்ளதை நம்ம ஆஸ் யூஷுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்கணும் வேண்டியதான். 5க்கு 0க்கு அடுத்து 0.5 அண்ட் 6க்கு 0.5க்கு அடுத்து 1 அண்ட் இங்கே 0 அதுக்கடுத்து 1 0.5. ஓகே, ஸோ மேலே உள்ள ஆர்டரை எப்படி ஃபில் பண்ணணும்னா 0.5 1 0.5 அதுக்கடுத்து ஒரு 0, அதுக்கடுத்து 0.5 1 0.5 அதுக்கடுத்து ஒரு 0, அதுக்கடுத்து நார்மலாக. ஓகே, 5 டேபிளாக இன்க்ரீஸ் பண்ணி 0.5 1 1.5 2 2.5. நெக்ஸ்ட்டு 3 வந்து 14க்கு ஹையஸ்ட் வேல்யூ, தென் 2.5 2 1.5 1 0.5 0. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 8க்கு 20க்கு மூணுக்குமே 0 போட்டுடணும். தென் 14 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 எழுதிக்கணும். தென் 13க்கும் 15க்கும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2.5 எழுதிக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாம் எழுதிட்டு இங்கே நீங்கள் கரெக்டாக வந்துடும். அண்ட் மேலே உள்ள நம்பருக்கு மேலே உள்ள ஃபஸ்ட்டு 10 ரோக்கு இந்த ஆர்டரில் போகணும். 0.5
1 0.5 0 0.5 1 0.50 அண்ட் 8 வரைக்கும் அப்படி அந்த ஆர்டரில் போயிட்டு இங்கே நீங்கள் 2.5 வச்சிங்கன்னா இங்கே பேக்வேர்ட்ஸை வந்து 0.5 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே 2 1.5 1 0.5 எழுதணும். அதே மாதிரி 13க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 14க்கு உங்களுக்கு ஹையஸ்ட் வேல்யூ 3 எழுதிட்டு 15லேருந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2.5 2 1.5 1 0.5 0 ஃபைன். ஓகே, ஸோ இந்த டேபிளை நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. இந்த டேபிளை நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு யூ கேன் ஃபைண்ட். ஓகே, யா. ஸோ இப்போ நம்மளோட ட்ரிக்குள்ளே போகலாம். யா, ஸோ இந்த டேபிளை வச்சுக்கிட்டே தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். பார்த்தீங்கன்னா யா, ஸோ இப்போ நீங்கள் ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க போகிறீங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஜஸ்ட் அட்டாமிக் நம்பரை ஆட் பண்ணுங்கள். ஆட் த அட்டாமிக் நம்பர். ஓகே, அட்டாமிக் நம்பரை ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜனுக்கு 8, அப்போ 2 ஆக்சிஜனுக்கு இன்னொரு 8, அப்போ 8 + 8 என்ன உங்களுக்கு 16 வரும். அப்போது 16ல் உங்களுக்கு என்னது இருக்குது? வேல்யூ இஸ் 2. ஸோ ஆக்சிஜன், வெறும் ஆக்சிஜனோட பாண்ட் ஆர்டர் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2. ஓகே, ஸோ இதை மாதிரி ஆக்சிஜனுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ ஒரே எலமெண்ட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். NO ட்ரை பண்ணி பார்க்கலாம். NO. ஸோ NOக்கும் நைட்ரஜன், NOனா N நைட்ரஜன், O இஸ் ஆக்சிஜன். ஸோ நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் என்னது? நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் 7 அண்ட் ஆக்சிஜனுக்கு 8. ஓகே, ஸோ 7 + 8 பாருங்கள். 7 + 8. 7 + 8 இஸ் நத்திங் பட் 15. ஸோ 15ஓட வேல்யூ என்ன? 2.5. ஸோ 2.5. பாண்ட் ஆர்டர் ஆஃப் NO இஸ் 2.5. ஃபைன். ஓகே, ஸோ அதுவும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கிங்களா? நீங்கள் வேறு ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம். சயனைடுக்கு CNக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கார்பன், நைட்ரஜன், சயனைட், Cl. ஸோ கார்பன் பொறுத்த வரைக்கும் 6 அண்ட் நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் 7 அட்டாமிக் நம்பர். 6 + 7 வந்து உங்களுக்கு 13. ஸோ 13க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 பாண்ட் ஆர்டர் வருது. ஓகே, ஸோ 20 வரைக்கும் அட்டாமிக் நம்பர் ஆட் பண்ணையில் உங்களுக்கு 20 வரைக்கும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்ளிகபிள் ஆகும். இந்த ஃபார்மேட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஜஸ்ட் அட்டாமிக் நம்பரை ஆட் பண்ணி அந்த நம்பர் கீழே எந்த வேல்யூ இருக்கோ அதான் உங்களுக்கு பாண்ட் ஆர்டர். இருக்குல்ல, இது ஒரு இந்த வேல்யூ தான் பாண்ட் ஆர்டர். ஃபைன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது. இது ஜஸ்ட் ஃபார் 20 இருக்குது. மோர் தேன் 20 வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மோர் தேன் 20 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா, ஸோ இதில் ஜஸ்ட் அட்டாமிக் நம்பர் ஆட் பண்ணணும்னா இட் இஸ் ஜஸ்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இதில் 13 இருக்குது. ஸோ அதில் பாண்ட் ஆர்டர் 2.5. மோர் தேன் 20 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1 + நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் divided by number of sigma bonds. இது வந்து more than 20 electronsக்கு இந்த வேல்யூ applicable ஆகும். ஓகே, ஸோ more than 20 electronsக்கு இந்த வேல்யூ applicable ஆகும். ஃபைன். யா, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அண்ட் அந்த பாண்ட் ஆர்டர் ரிலேட்டட் டு என்னென்ன குவான்டிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட் ஆர்டருக்கும் பாண்ட் லென்த்துக்கும் என்னது, தென் பாண்ட் ஸ்டெபிலிட்டி, bond order with bond length and stability. ஓகே, ஸோ பாண்ட் ஆர்டருக்கும் பாண்ட் லென்த்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். அண்ட் ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாண்ட் ஆர்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ ஹையர் த பாண்ட் ஆர்டர் ஹையர் இஸ் த ஸ்டெபிலிட்டி, அண்ட் ஹையர் த பாண்ட் ஆர்டர் லோயர் இஸ் த பாண்ட் லென்த். ஓகே, ஸோ இந்த 2 ஃபேக்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யா, ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஆக்சிஜன் O2+, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், O2- O2 2-. ஓகே, ஸோ இதோட பாண்ட் ஆர்டரும் பாண்ட் ஆர்டரும் பாண்ட் லென்த் ஆர்டரும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இட் இஸ் 8 + 8 வந்து உங்களுக்கு 16. ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் 8 + 8 is 16. O2+, அப்போ இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 8 + 8 +
ஒரே ஒரு ப்ளஸ் இருக்குது, அப்போ -1. ஸோ 16 - 1 is 15 and O2 மைனஸ் பார்த்தீங்கன்னா 8 + 8 அண்ட் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். ஸோ 8 + மைனஸ்னால் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும், ப்ளஸ்னால் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். மைனஸ்னால் இட் இஸ் கெய்னிங் அண்ட் திஸ் இஸ் லாஸிங் 1 எலக்ட்ரான். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி 8 + 8 16, 16 + 1 17, then O2 2 minus, so 2 electron gain பண்ணுது. ஸோ 8 + 8 + 2, ஸோ 16 + 2 is 18. ஓகே, ஸோ அந்த டேபிளில் 16க்கு நேராக என்னது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். 15க்கு நேராக வேணால் நீங்கள் ஒருக்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, 2.5 இருக்கும். 17க்கு நேராக 1.5 இருக்கும் அண்ட் 18க்கு நேராக 1 இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம பாண்ட் ஆர்டரோட ஆர்டர் எடுத்தோம்னா இட் இஸ் O2 ப்ளஸ் இஸ் ஹேஸ் கிரேட்டர் பாண்ட் ஆர்டர் ஃபாலோட் பை O2, then O2 மைனஸ், தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா O2 2 மைனஸ் லீஸ்ட் பாண்ட் ஆர்டர். ஸோ இதுக்கு கிரேட்டஸ்ட் பாண்ட் ஆர்டர் வந்து O2 ப்ளஸ், லீஸ்ட் பாண்ட் ஆர்டர் வந்து O2 மைனஸ். இதே பாண்ட் லென்த் கேட்டாங்கன்னா அப்படியே இன்வர்ஸாக எழுதிட்டா போச்சு. ஃபைன், இது வந்து பாண்ட் ஆர்டருக்கு, இது வந்து பாண்ட் லென்த்துக்கு. புரிஞ்சுதா? யா, நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் நம்ம. ஓகே, யா, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சம் கொஷின் சால்வ் நம்ம இப்போ இந்த ஒரு கொஷின் பார்க்கலாம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஹவ் சேம் பாண்ட் ஆர்டர்? சேம் பாண்ட் ஆர்டர் என்னென்ன ஸ்பீஷீஸுக்கு இருக்குங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரஜன் எடுத்துக்கோங்க. ஸோ நைட்ரஜன் எடுத்தோம்னாலே நமக்கு தெரியும் நைட்ரஜனில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது அட்டாமிக் நம்பர் ஆட் பண்ணால் இட் இஸ் 7 + 7 which is equal to 14. ஓகே, ஸோ 7 + 7 வந்து உங்களுக்கு 14 இருக்கும். அப்போ நைட்ரஜனோட பாண்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜனோட பாண்ட் ஆர்டர் வில் பி 14க்கு நேராக என்ன இருக்குது 3. ஓகே, ஸோ நைட்ரஜனோட பாண்ட் ஆர்டர் வில் பி 3 இருக்கும். ஃபைன், யா, ஸோ நைட்ரஜனோட பாண்ட் ஆர்டர் உங்களுக்கு 3 இருக்கும். அண்ட் O2 மைனஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிஜனுக்கு 8 + 8 16 அண்ட் மைனஸ் தான் ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணுது. ஸோ அடிஷ்னல் 1 which is equal to 17. ஸோ 17 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் வந்து 1.5. ஸோ O2 மைனஸ்க்கு 1.5 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. நம்ம ரப் பண்ணிக்கலாம். ஓகே, யா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு NO, கார்பன் மோனாக்சைடு. ஸோ கார்பன் மோனாக்சைடு பொறுத்த வரைக்கும் கார்பனுக்கு வந்து 6 அண்ட் ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 8. ஸோ 6 + 8 இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு 14. அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனுக்கு வந்து உங்களுக்கு 7 அண்ட் ஆக்சிஜனுக்கு வந்து உங்களுக்கு 8. ஸோ 7 + 8 is 15. ஓகே, ஸோ கார்பன் மோனாக்சைடோட பாண்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14க்கு நேரம் என்ன இருக்குது 3 அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு NOவோட பாண்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15க்கு நேரம் இருக்குது 2.5. ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கிடையாது. திஸ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே தான் செக் பண்ண போகலாம். ஓகே, யா, ஸோ O2 ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் 16 எலக்ட்ரான், 8 + 8 is equal to 16. ஸோ 16 பொறுத்த வரைக்கும் பாண்ட் ஆர்டர் வந்து 2. அப்போ ஆக்சிஜனோட பாண்ட் ஆர்டர் 2. நெக்ஸ்ட்டு NO ப்ளஸ், நைட்ரஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ளஸ்னா இட் இஸ் லாஸிங் 1 எலக்ட்ரான், ஸோ மைனஸ். ஸோ திஸ் இஸ் 14. ஸோ 14 பொறுத்த வரைக்கும் வேல்யூ இஸ் 3. ஸோ இதுக்கு 2,3. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ அப்சல்யூட்லி நம்மளுக்கு ஆன்சர் வந்து இந்த 4th ஆப்ஷனாக தான் இருக்கணும். பட் நம்ம ஒருக்க செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டா நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். யா, ஸோ CN மைனஸ் கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 6, நைட்ரஜனுக்கு 7, மைனஸ்னால் +1 இந்த மைனஸ்னால் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ +1 கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 14க்கு உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது 3 இருக்குது. ஓகே, அண்ட் கார்பன் மோனாக்சைடுக்கு நம்ம ஆல்ரெடி 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எதுக்கு இன்னொரு தடவை நான் ஃபைன் பண்ணுறேன். கார்பன் மோனாக்சைடுக்கு கார்பனுக்கு 6 அண்ட் கார்பனுக்கு 6 and ஆக்சிஜனுக்கு 8. ஸோ 6 + 8 is 13. 6 + 8 is 14. ஸோ 14க்கு 3. ஓகே, யா, ஸோ சேம் பாண்ட் ஆர்டர் CN மைனஸ் CO கார்பன் மோனாக்சைடு. இது ரெண்டுக்கும் சயனைடு அயானுக்கும் கார்பன் மோனாக்சைடுக்கும் சேம் பாண்ட் ஆர்டர் 3,3 இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு புரிஞ்சிருக்கும். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் D 3,3, that is CN minus and CO. okay, yeah, so இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். யா, இந்த கொஸ்டின் போகலாம்.
sorry for the interruption. Okay, so consider the following species. Which one of those will have highest bond order? இது வந்து ரொம்ப ஈஸி கொஸ்டின். இதில் எதுக்கு ஹையஸ்ட் பாண்ட் ஆர்டர் இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஹையஸ்ட் பாண்ட் ஆர்டர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NO இருக்குது. NO பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நைட்ரஜனோட வேல்யூ என்னது? ஸோ நைட்ரஜனோட வேல்யூ இஸ் 7 and ஆக்சிஜனோட வேல்யூ வந்து 8. ஸோ 7 + 8 வந்து உங்களுக்கு என்னது வரும்? 7 + 8 is 15. ஸோ 15க்கு பாண்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ NOக்கு வந்து உங்களுக்கு 2.5 is the bond order. And CN னா கார்பன் ப்ளஸ் நைட்ரஜன். ஸோ கார்பன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் 6 and நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 and மைனஸ்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ +1 you have to add. ஸோ 7 + 7 is 14 and 14க்கு உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் 3. cyanide மைனஸ்க்கு 3 உங்களுக்கு, and இதுக்கு 2.5 and CN வெறும் வெறும் 6 + 7 which is equal to 13. ஸோ 13 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் 2.5 and CN ப்ளஸ், அப்போ 6 + 7, கார்பனுக்கு 6, நைட்ரஜனுக்கு 7 and ப்ளஸ் which means loss of electron -1. so it is equal to 12. அப்போ இதுக்கு 2. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதுக்கு 2.5, இதுக்கு 3, இதுக்கு 2.5, இதுக்கு 2. அப்போ இதிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். CN மைனஸ், ஓகே, CN மைனஸ்க்கு தான் உங்களுக்கு கிரேட்டஸ்ட் பாண்ட் ஆர்டர், ஹேவிங் 3 as கிரேட்டஸ்ட் பாண்ட் ஆர்டர். 14 இருக்குது, அப்போ 3 தான் கிரேட்டஸ்ட் பாண்ட் ஆர்டர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் B, CN minus having greatest bond order 3 and CN plusக்கு உங்களுக்கு bond order 2 and NO பொறுத்த வரைக்கும் it is 2.5 and CN பொறுத்த வரைக்கும் it is also 2.5. so greatest bond, highest bond order என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் B. so இது just simple formula, just 1 to 20 வரைக்கும் எழுதிட்டு தென் அந்த முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கணும். எதுக்கெல்லாம் 0 போடணும்னா 4க்கு 8க்கு 20க்கு 0 போடணும். 14க்கு ஹையஸ்ட் வேல்யூ 3, தென் அதுக்கு பக்கத்தில் இருக்க 13க்கு 15க்கு 2.5 அண்ட் அந்த சொல்லி கொடுத்த இந்த ட்ரிக்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த் அண்ட் பாண்ட் ஆர்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, so bond order is inversely proportional to bond length. அப்போ இந்த கொஸ்டின் வச்சு நம்மளுக்கு கேட்கலாம் which is having the highest bond length னு கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்களா? ஸோ பாண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா NOக்கு 2.5 வந்தது, இதுக்கு 3 வந்தது அண்ட் இதுக்கு வந்து 2 வந்தது, இதுக்கு வந்து 2.5, சைனைடுக்கு வந்து 2.5 and this isக்கு CN ப்ளஸ்க்கு வந்து உங்களுக்கு 2 வந்தது. ஸோ ஹையஸ்ட் பாண்ட் லென்த் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா CN ப்ளஸ். ஸோ பிகாஸ் இட் ஹாஸ் லோயஸ்ட் பாண்ட் ஆர்டர், அப்போ இதுக்கு லோவஸ்ட் பாண்ட் ஆர்டர் அண்ட் ஹையஸ்ட் பாண்ட் லென்த். and cyanide பொறுத்த வரைக்கும் it has highest bond order and lowest bond length. so இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். and stability பொறுத்த வரைக்கும் this is the highest stability and this has the lowest stability. so இந்த மாதிரி கான்செப்டை கோரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்கார்லெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.